எலக்ட்ரிக் ட்ரெயின்ல பேட்டரி கூட இல்ல. அப்புறம் எதுக்கு அது டீசல் ட்ரெயின் மாதிரி பெருசா இருக்கு? எலக்ட்ரிக் ட்ரெயின் இன்ஜினுக்கு பவர் ஓவர்ஹெட் லைன்ல இருந்து தான் வருது. அப்புறம் ஏன் டீசல் இன்ஜின் சைஸுக்கு எலக்ட்ரிக் ட்ரெயின் இன்ஜினும் இருக்கு? எலக்ட்ரிக் ட்ரெயின் இன்ஜின்ல மேஜரா என்ன இருக்கும்னு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் 25 கிலோவோல்ட் பவரை ஸ்டெப் டவுன் பண்ணி ரெக்டிஃபையர் மூலமா டிசி கரண்டா கன்வெர்ட் ஆன டிசி கரண்ட்டை திரும்பவும் கண்ட்ரோல்டு ஏசி கரண்டா மாத்தி மோட்டாருக்கு அனுப்பணும். இந்த டிரான்ஸ்ஃபார்மரும் ரெக்டிஃபையரும் ரொம்பவே சூடாகும். ஸோ அதை கூல் பண்றதுக்கு ரேடியேட்டர்ஸும் உள்ள இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, எலக்ட்ரிக் ட்ரெயின் இன்ஜின்ல 2 கேபின் இருக்கும். ட்ரெயினை எப்படி ரிவர்ஸ் பண்ணாலும் ஒவ்வொரு கேபினை மாத்தி மாத்தி யூஸ் பண்ணிப்பாங்க. கேபின் 1லேருந்து கேபின் 2 போறதுக்கு ட்ரெயினுக்குள்ளேயே பேசேஜ் கொடுத்துருப்பாங்க. டீசல் ட்ரெயின் இன்ஜின்ல நடந்து போகிற பேசேஜ் வெளியே தான் இருக்கும். டீசல் ட்ரெயின் இன்ஜினும் ரொம்ப ஹீட் ஆகுறதுனால அதை கூல் பண்றதுக்கு பெரிய ரேடியேட்டர் ஃபேன் கொடுத்துருப்பாங்க. எலக்ட்ரிக் மோட்டார்லாம் சவுண்டே கொடுக்காது. டீசல் இன்ஜினை கம்பேர் பண்ணும்போது ட்ரெயின் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணும்போது சவுண்ட் வர்றதெல்லாம் ரேடியேட்டர்ஸும் ஏர் கம்ப்ரஸரும் ஓடுற சவுண்டு தான். ட்ரெயினோட கம்ப்ளீட் கோச்சஸில் இருக்கிற பிரேக்ஸ்க்கு கம்ப்ரஸ்ட் ஏரை சப்ளை பண்ணுறது இந்த ட்ரெயின் இன்ஜினில் இருக்கிற ஏர் கம்ப்ரஸர்ஸ் தான். வந்தே பாரத் மாதிரியான ப்ரீமியம் லேட்டஸ்ட் ட்ரெயினில் ஏர் கம்ப்ரஸர்ஸ், டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அண்ட் ரெக்டிஃபயர்ஸ்லாம் கோச்சஸோட பேஸ்லேயே கொடுத்துருக்கறனால இதுக்கு தனி கேபின் ஆர் இன்ஜின் செக்ஷன் தேவைப்படலை. ஒவ்வொரு 2 கோச்சஸோட போகீஸ்லேயுமே மோட்டார்ஸ் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கு தனியாக எலக்ட்ரிக் இன்ஜின் கோச் தேவை கிடையாது. கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி கேபின் இருந்து ஸோ இவ்வளோ விஷயம் இருக்கிறனால தான் எலக்ட்ரிக் இன்ஜினும் டீசல் இன்ஜின் மாதிரி ஒரே சைஸில் இருக்குது. ஸோ உங்களுக்கான கொஸ்டின் என்னென்னா, எலக்ட்ரிக் ட்ரெயின் ரெஸ்ட்டில் இருக்கும்போது பவரே இல்லாமல் எப்படி அந்த பேண்டோகிராஃப் லிஃப்ட் ஆகி ஓவர்ஹெட் லைனை டச் பண்ணுது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மேலும் இது போல் வீடியோஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.